விஎஃப்ஜி எல்லாரும் எப்படிங்களா இருக்குங்களா? விஎஃப்ஜி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து கேபிஎஸ் பாலாஜி பஸ் மோட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பஸ் மோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஸோ வந்து சூப்பரான ஒரு மோட். இந்த ஒரு மோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க. ஒரு 100 லைக் டார்கெட் வச்சிருக்கேன். இந்த மோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். விஎஃப்ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வந்தாச்சு. விஎஃப்ஜி கேபிஎஸ் பாலாஜி பஸ் மோடு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மோடு. வழி வந்து சேலம் தருமபுரி அங்கிட்டு போகிறது. ஓகேவா, மோட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு வந்து 100 லைக் டார்கெட் வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். பஸ் மோடு ஓனர் யார் பார்த்தீங்கன்னா என்பி எபிக் கேமர். அவங்க தான் பார்த்தீங்கன்னா மோடு ஓனர். மோடு மேக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிளாக்கி மோடார்ஸ். இவங்க 2 பேருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கோம். பஸ் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ் வந்து ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு லேக்னஸும் இல்லை. ஸ்டியரிங் சென்சிட்டிவிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. நோ லேக்னஸ். அதுவும் வந்துச்சுன்னா கம்மி எம்மியில் லோ லேக்னஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க பிளாக்கி மோடார்ஸ். வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப்புமே பக்காவாக இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். நைட் வியூவில் வந்து பார்ப்போம். டே வியூவில் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துட்டு நைட் வியூவில் தான் பார்க்க போகிறோம். ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு போகுது, நல்லா போகுது. பிரேக் செட்டப்பு பக்காவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டக்டர் இருக்காங்களே, கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனிமேஷன் கீயை கிளிக் பண்ணையில் வந்து அந்த டோர்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நகர்ந்து வந்துடுவார். சூப்பரான ஒரு இதாக இருக்குது. கேபின் வியூவை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். எஸ்எஸ்கே பஸ் மோடை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இடையில வந்து என்ன சந்திக்க போகிறோம்னா நம்ம தங்கமணி டெலிவரி பண்ணி வச்சுக்கோ பாலாஜி வீட்டுக்கு. ஸோ வந்து அதில் பார்ப்போம். ஓகேவா, ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஃபுல் ரிவ்யூ அப்போ தான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா, ஸோ வந்து பாலாஜி பஸ் மோட் சூப்பராக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. நிறைய லிவர் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். லிவர் வீடியோ லிங்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதெல்லாம் பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம வந்து ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ அனிமேஷன் கீஸு, அடுத்து டோர் செட்டப்பு, ஃபுல் இன்டீரியர் வியூ வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து நைட் வியூவுமே பார்ப்போம். ஓகேவா, ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ஓகேவா, ரிவ்யூ என்பி எபிக் கேமர் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க பிளாக்கி மோடார்ஸ் சொல்லப்போனால். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சூப்பராக வந்து இருக்குது அப்படி சொல்லணும். ஓகேவா, ஸோ வந்து இப்போ வந்து நம்ம நிறுத்திட்டு அனிமேஷன் கீஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா, அனிமேஷன் கீஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட் இன்டீரியர்லேருந்து லைட் வியூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன் கீஸ் பார்த்துட்டு மூணாவதாக ஃபுல் இன்டீரியர் வியூ பார்ப்போம். எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டீரியரில் ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டியாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இன்டீரியர் லைட் வியூ பார்த்தோன்னா ஃபுல் இன்டீரியர்லேயே பேசஞ்சர்ஸ் பேக் சீட்டில் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும் ரோஸ் கலரு. எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்டெப்பில் வந்து லைட்டு நீங்கள் ஆஃப் பண்ணாலுமே ஸ்டெப்பில் மட்டும் ரோஸ் கலர் லைட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து கீழே வந்து டிராஃபிக் சோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து லைட் எரியுது. வீலுக்கு நல்ல ரோஸ் கலர் லைட் எரியுது. ஓகேவா, பேக்கில் வந்து பேக்லேயும் லைட் எரியுது. அதாவது அந்த ரூட் போர்டு அந்த நேம் கார்டு இருக்குல்ல அந்த மாதிரி அதுலேயும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வைப்பர் கே கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் க்ரீன் கலர் மாதிரி ஃப்ரண்ட் இன்ஜின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம ரெண்டாவது வந்து அனிமேஷன் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குது. ஃபாண்ட்டுமே கலராக எழுதி பாருங்கள். ஃபஸ்ட் அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் டோர் ஓப்பன் ஆகும். அதே நேரத்தில் வந்து 2 அனிமேஷன் கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இன்ஜின் டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் டோரு, அப்புறம் வந்து மேலே வந்து இப்போ இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் அவருங்க ஓகேவா, இந்த 2 அனிமேஷன் கீ வச்சுருக்காங்க. பேசஞ்சர்ஸ் ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் டோர் ஓப்பனாக வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் 2வது அனிமேஷன். ஃபஸ்ட் அனிமேஷனு இன்ஜின் டோரு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் டூப்ளிகேட் வைப்பர் கீ வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, வைப்பரு, இன்ஜின் டோரு, அப்புறம் பேக்ரவுண்ட் இது பேசஞ்சர்ஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதான் வந்து ஃபஸ்ட் அனிமேஷனு. ஸோ இந்த 2வது அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிரர் வந்து ஓப்பன் ஆகுது. அதே நேரத்தில் வந்து வேறு என்ன அனிமேஷன்னா மாலை இது வந்து பலூன் போடுற மாதிரி வருது. ஓகேவா, இந்த 2 அனிமேஷன் கீ இருக்குது. மாலை போடுறது, அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து அந்த மிரர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகேவா, இந்த ஒரு அனிமேஷன் கீலாம் இருக்குது. ஓகேவா, வேறு எதுவும் அனிமேஷன் இல்லை. ஓகேவா, 3rd அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் சேஞ்சு. அதே நேரத்தில் வந்து ஸ்டேரிங் சேஞ்சு அந்த கண்டக்டர் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். கண்டக்டர் வந்து
3 அனிமேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள அந்த இது வந்து போகும், அந்த மிரர் போயிடும். அதே நேரத்தில் கண்டக்டர் இந்த ஸ்டெப்பில் வந்து அந்த ஸ்டெப்புக்கு போவார். அதே நேரத்தில் நம்மளுக்கு ஸ்டேரிங் வந்து கேபினில் போயிட்டு மாற்றிட்டு பார்ப்போம். ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். ஓகேவா, ஸ்டேரிங் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். PS4ன்னு நினைக்கிறேன், என்னென்ன சரியாக வந்து எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ வந்து பார்த்துக்குங்க. இந்த ஒரு 3 அனிமேஷன் தான் இருக்குது, ஸ்டேரிங் சேஞ்ச் ஆகும். இந்த பாருங்கள், நீங்கள் 3 அனிமேஷன் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ வந்து அவ்வளோதான். நம்ம ஃபுல் இன்டீரியர் வியூ பார்த்துட்டு நம்ம நைட் வியூ பார்த்துட்டு வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து கீழே தரேன். அதனால் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் பேசுகிறோன்னா எல்லாமே உங்களுக்காண்டி தான். ஓகேவா, ஸோ வந்து அதுக்காண்டி கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. ஸோ வந்து இன்டீரியர் இதான். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஹச்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நைட் வியூவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் லைட் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, அப்படியே ஹச்டியாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேபின், அதாவது டிரைவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஃபோட்டோ, ஆஹா. அப்புறம் வந்து சாமி ஃபோட்டோ, அதே மாதிரி பாருங்கள் ட்ரெண்டிங்கான ட்ராகன் படம் அந்த போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. கேபின் எப்பா சூப்பராக இருக்குப்பா, சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகேவா, செம்மையாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த ஒரு மோடை டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம சைட்டே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம், நைட் வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ வந்து ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பேக்கெலாம் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சைட்டே நைட் வியூவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஸோ வந்து நைட் வியூவுக்கு வந்தாச்சு, நல்லா இருட்டான இடத்துல போயிட்டு நம்ம நிப்பாட்டுவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ வந்து இப்போ நம்ம நல்லா லைட் ஆஃப் ஆன இருட்டான இடத்துக்கு வந்து நம்ம போய் நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து லைட் வியூ வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா, பிரேக் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் லைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியரில் வந்து பேசஞ்சர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். நம்ம இருட்டான இடத்துல வந்து இப்படி தான் இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்துருவோம், ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் லைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரோஸ் கலரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு நான் சொன்னேன் லைட்டு ஸ்டெப்பு பாருங்களேன். ஓகேவா, இந்த மாதிரி தான் லைட்டு. கீழே வந்து இந்த சின்ன லைட்டு வீலுக்கு கீழே வந்து ரோஸ் கலர் லைட் வச்சுருக்காங்க, ஸ்டெப்பில் இருக்கிற லைட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட் கலர் ஃபானில் எரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு எல்லா லைட்லேயும் வந்து ஃப்ரண்ட் இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டிராஃபிக் சோர்ஸ் லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா கலராக எரியும். அதே நேரத்தில் எல்லாமே விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ வந்து ஒய்ப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஃபாண்டில் வந்து க்ரீன் கலரு, எல்லா கலர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஃபீச்சர்ஸ் அண்ட் நைட் லைட் செட்டப். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். நீங்கள் ஒய்ப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்கில் வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். சூப்பராக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மோடை வந்து டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். ஸோ வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு உங்களுக்காண்டி நான் வீடியோ போகிறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டேஷன் வந்து ஆனால கண்டிப்பாக ரீயூஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிற. ஜூன் 29 ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்து ரீஅப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லையா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேங்க விஎஃப்ஜி நம்ம கண்டிப்பாக சேனலை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஓகேவா, ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேங்க, கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம SSK பஸ் மோடில் சந்திப்போம். பாபா விஎஃப்ஜி. லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா 50K பார்ப்போம்.